மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை நாளாந்த சம்பளத்தை 1000 ரூபாவாக உயர்த்துமாறு கோரி முற்போக்கு தமிழர் அமைப்பினால் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் கையெழுத்து வேட்டையும் பிப்ரவரி 28ஆம் தேதியான இன்றைய தினம் வியாழக்கிழமை மட்டக்களப்பு காந்தி பூங்காவுக்கு முன்னால் இடம்பெற்றது. முற்போக்கு தமிழர் அமைப்பின் தலைவரான மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதன்போது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் 1000 ரூபாவாக உயர்த்தப்பட வேண்டும், பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை பிரச்சினைகள் தீர்த்து வைக்கப்பட வேண்டும் போன்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதனையடுத்து பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் 1000 ரூபாவாக வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஆரம்பிக்கப்பட்ட கையெழுத்து வேட்டையின் போது கடைகள் மற்றும் வீதிகளில் பிரயாணிப்போரிடம் ஆதரவு தேடி கையெழுத்துக்கள் திரட்டப்பட்டன. இதற்கமைய கிழக்கில் 10,000 கையெழுத்துக்கள் திரட்டப்பட்டு ஜனாதிபதி மற்றும் பிரதமர், இந்திய தூதரகம், பிரித்தானிய தூதரகங்களுக்கு அனுப்பப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் முற்போக்கு தமிழர் அமைப்பின் தலைவருமான சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்தார். ஸ்ரீலங்காவில் மாறிவரும் ஒவ்வொரு அரசாங்கங்களினதும் வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்த மக்களுக்கு வீதியே தஞ்சம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாறி மாறி வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கங்களும் வாக்குறுதிகளை மட்டுமே அள்ளி வழங்குகின்றதை ஒழிய அந்த வாக்குறுதிகளை நம்பி வாக்குகளை அளித்துவிட்டு வீதியிலே நின்று போராடுகின்றவர்களாக மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசு வர இருக்கின்றதான வரவு செலவு திட்டம் வருகின்ற 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டத்திலே நிச்சயமாக மலைய தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு சரியான மகிழ்ச்சிகரமான செய்தியை கொடுக்கும் முகமாக 1000 ரூபாய் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக முற்போக்கு தமிழர் அமைப்பாக நாம் இன்று மட்டக்களப்பிலே இந்த கையெழுத்து வேட்டை ஆரம்பித்திருக்கின்றோம். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை மக்கள் மேற்கொண்டு வந்தாலும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாத அரசாங்கமாகவே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கம் இருப்பதாகவும் வியாழேந்திரன் கடுமையாக சாடினார். இதனால் புதிய வரவு செலவு திட்டத்தினூடாக மலையக மக்கள் மகிழ்ச்சியடையும் வகையிலான தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். பல மாதங்களாக வீதி பொறியல் போராட்டம், பல சாத்திய போராட்டங்கள் என்று பல போராட்டங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளை, எந்த வாக்குறுதியையும், அந்த சம்பளம் தொடர்பான வாக்குறுதிகளை பொறுத்தளவிற்கு எதையுமே நிறைவேற்றாத இந்த அரசு காணப்படுகிறது. இதேவேளை கடந்த காலத்தில் இடம்பெற்ற ஊழல்கள் மூலம் விரயமாக்கப்பட்ட நிதிகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வுக்காக பயன்படுத்தி இருக்கலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த காலத்திலே இடம்பெற்ற மத்திய வங்கி ஊழல் 11,000க்கும் மேற்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய்கள், தென்னாசியாவிலே நடந்த மிகப்பெரிய மத்திய வங்கி ஊழல். இந்த மாதிரியான நிதிகள் உண்மையிலே இன்று விசாரிக்கின்றோம், அதை விசாரிக்கின்றோம் என்று சொல்லுகிறார்களே ஒழிய எந்த விதமான விசாரணைகளும் இன்னும் ஆக்கப்பூர்வமாக முன்னெடுக்கப்படவில்லை. ஆனால் இவ்வாறான நிதிகள் கூட இன்று இந்த மக்களுடைய சம்பள உயர்வுக்காக பயன்படுத்தப்படலாம்.